ஆன்லைன் போர்ட்டல் மூலம் சட்டவிரோதமாக போதை மருந்துகளை வாங்க அனுமதித்ததற்காக இந்தியா மார்ட் இன்டர்மேஷ் லிமிடெட் மற்றும் அதன் இயக்குநர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அது தொடர்பாக காவல் நிலையம் தோறும் அதிரடி வேட்டைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனாலும் இளைஞர்கள் சில குறிப்பிட்ட ஆன்லைன் போர்ட்டலை பயன்படுத்தி வலி நிவாரண மாத்திரைகளை வாங்கி போதைப் பொருளாக பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது. அத்தகைய ஆன்லைன் போர்ட்டல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பில் காவல்துறையை வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் இந்தியா மார்ட் போர்ட்டல் மூலம் சட்டவிரோதமாக மருந்துகளை வாங்கி போதைப் பொருளாக விற்பனை செய்த 10 இளைஞர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் ஒரகடம் ஆகிய இடங்களில் 10,000க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றை டெல்லி மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து மருந்து சீட்டு இல்லாமல் போர்ட்டல் மூலம் அவற்றை வாங்கி தங்கள் பகுதியில் விற்பனை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்தனர். அது தொடர்பாக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறினார். அது குறித்த விசாரணையின் போது முறையான ஆவணம், மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை வாங்குவதற்கு பல இளைஞர்கள் இந்தியா மார்ட்டை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டது. அதனால் ஏற்படும் சுகாதார அபாயத்தை அறிந்திருந்தும் இந்த பிரச்சனையை தீர்க்க இந்தியா மார்ட் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என காவல்துறை அதிகாரி கூறினார். எங்கள் முதற்கட்ட விசாரணையில் அட்டவணையிடப்பட்ட மருந்துகளை சட்டவிரோதமாக வாங்குவதற்கு இளைஞர்களை இந்தியா மார்ட் போர்ட்டல் தூண்டியதாக தெரிகிறது. எந்த ஒரு சட்டவிரோத கொள்முதலையும் தடுப்பது இந்த போர்ட்டலின் பொறுப்பாகும். எனவே நம்பகமான தகவலின் அடிப்படையில் போர்ட்டல் மற்றும் அதன் இயக்குநர்கள் மீது நோட்டீஸ் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று அந்த அதிகாரி தெரிவித்தார். BNSS எனப்படும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா சட்டப்பிரிவு 35 கீழ் போர்ட்டல் மற்றும் அதன் இயக்குநர்களான தினேஷ் சந்திரா அகர்வால், பிரிஜேஷ் குமார் அகர்வால், துரு பிரகாஷ், விவேக் நாராயண கவுர், ராஜேஷ் சாவ்னி, பல்லவி டினோடியா குப்தா மற்றும் ஆகாஷ் சௌத்ரி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. இந்தியா மார்ட் நிறுவனம் இந்தியா முழுவதும் இதுபோன்று ஒரு தகவல் தெரிவிக்கும் நிறுவனமாக இளைஞர்களுக்கு எந்தெந்த இடத்தில் போதை மாத்திரைகள் கிடைக்கிறது, வலி நிவாரண மாத்திரைகள் கிடைக்கிறது, தூக்க மாத்திரைகள் கிடைக்கிறது என்ற தகவலை தரக்கூடிய முழு தகவலையும் தரக்கூடிய ஒரு நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே காவல்துறையிடமும் மருந்து கட்டுப்பாடு துறையிடமும் நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் காலம் கடந்து இப்பொழுது காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனென்றால் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இளைஞர்கள் போதை பழக்கங்களால் சீரழிந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாகவும் மிக சிரத்தையோடும் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இதுபோன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் மூலமாக இளைஞர்களுக்கு வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் தூக்க மாத்திரைகள் எளிதாக கிடைக்கின்றது. ஆகவே காவல்துறையினர் இது குறித்து மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த நிறுவனத்தை முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வலி நிவாரணி அல்லது சைக்கோட்ரோபிக் மாத்திரைகள் நசுக்கப்பட்டு போதைக்காக செலுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு மாத்திரையும் 30 முதல் 300 ரூபாய் வரை விலை கொண்டது. இது மற்ற மருந்துகளை விட மலிவானது. மாத்திரைகள் உண்மையான விலையை விட 10 மடங்கு அதிகமாக விற்கப்படுவதால் விற்பனையாளர்கள் லாபம் ஈட்டுகின்றனர். இந்த மாத்திரைகள் மும்பை மற்றும் மகாராஷ்டிரா, ஆந்திரா அல்லது கர்நாடகாவின் பிற பகுதிகளிலிருந்து ஆன்லைனில் மொத்தமாக வாங்கப்பட்டு ரயில் அல்லது குரியர் மூலம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படுவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த மாத்திரைகள் இலங்கைக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இலங்கைக்கு கடத்துவதற்காக ராமேஸ்வரம் அருகே ஒரு காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகள் கடந்த ஆண்டு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தால் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.